நமக்கு ரொம்ப அவசியமான குட் கொலஸ்ட்ரால் தரும் மூஃபாவோட கார்டியா கடலெண்ணெய். ஏன்பா அங்க போய் பார்க்கலாமே? வாங்க வாங்க. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. கார்த்திக் என்னப்பா ஆச்சு? ஒண்ணுலமா திடீர்னு டீ பிடிச்சிருச்சு. காயம் எதுவும் படலல? ஆஹா இல்ல அண்ணி, நல்ல வேளை அவங்க வந்து காப்பாத்திட்டாங்க. ஜாக்கிரதையா இருக்க மாட்டியாடா? அப்பா ரொம்ப நன்றிமா. தேங்க்யூமா. பரவாயில்லம்மா. ஐயோ அக்கா, நீங்களா? நீங்க எப்படிங்க? அப்போ இவங்க எல்லாருமே? நாங்கெல்லாம் ஒரே ஃபேமிலி தான். இவங்க என் அத்தை. ஓ வணக்கம்மா. வணக்கம்மா. இது என் ஹஸ்பண்ட் கௌதம். ஓ வணக்கம் சார். ஹாய். கார்த்திக் கௌதமோட தம்பி. அத்தை இவங்க பிரியா. நான் வேலை பார்த்த ஸ்கூல்ல இப்ப டீச்சரா இருக்காங்க. ஓ அப்படியாமா? ஆமா. என் பிரதரை காப்பாத்துனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பிரியா. சார் என்ன நீங்க எல்லாரும் நன்றி சொல்ற அளவுக்கு நான் ஒன்னும் பெரிய உதவி பண்ணலையே. அடடடடடா பாரு, என் மருமக இலக்கியா இருக்கால, அவளை மாதிரியே இருக்கே நீ. யாராவது பெருமையா பேசினாங்கன்னா அதுக்கு எந்த சந்தோஷமும் கொண்டாட மாட்டா. அப்படியே இருக்கேமா நீ. பிரியா ஒரு நிமிஷம் இப்படி வாங்க. அத்தை இப்ப நம்ம பெருமையை பேசவா இங்க வந்திருக்கோம். கார்த்திக் பத்தி பெருமையா பேசுங்க. அப்பதான் பிரியாக்கு அவன் மேல அபிப்பிராயம் வரும். அம்மாடி நான் மறுபடியும் உனக்கு நன்றி சொல்லிக்கிறேம்மா. ஏன்னா இந்த மாதிரிலாம் கார்த்திக்கு அடிபட்டுருச்சுன்னா ஆபீஸ்க்கெல்லாம் போகாம இருக்கவே முடியாது. அவ்வளோ பிஸி தெரியுமா? ஆபீஸ்ல நிறைய ஃபைல்ஸ் பார்க்கணும், சைன் பண்ணணும், செக் சைன் பண்ணணும், மீட்டிங்ஸ் அது இதுன்னு பயங்கரமா பிஸியா இருப்பான். சும்மா ஆபீஸ்னு சொல்லாதீங்க. நல்லா டீடைலா சொன்னாதானே பிரியாக்கு புரியும். நான் சொல்றேன் பாருங்க. பிரியா, எங்களோடது கௌதம் என்டர்பிரைசஸ்னு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. அதுல கௌதம் சேர்மேன், கார்த்திக் எம்டி. ஓ அப்படியா? Hey, he is a very talented guy. International schoolல தான் படிச்சான். காலேஜ்ல MBAல கோல்ட் மெடலிஸ்ட். எங்களோட ஹைதராபாத் பிரான்ச்ச திறமையா நிர்வாகம் பண்றான். ஓ இப்போ கௌதம் என்டர்பிரைசஸோட ஒன் ஆஃப் த ஓனர் அவன். இவங்க என்ன பத்தி ரொம்ப உயர்வா பேசுறாங்க. நான் என் வேலையை தான் செய்யறேன், அவ்வளவுதான். அடேங்கப்பா பாத்தியா? என் பிள்ளையும் உன்ன மாதிரி தான் பிரியா. பாத்தியா, அவனை உயர்ந்து பேசினா அவனுக்கு பிடிக்க மாட்டேங்குது. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கீங்க. சரிங்கக்கா, நான் கிளம்பட்டுமா? பிரியா, நாங்க அர்ச்சனை பண்ண போறோம். நீயும் வா, வந்து சாமி கும்பிடுமா? இல்லக்கா, ஏற்கனவே அர்ச்சனை பண்ணிட்டேன். ஓ இன்னும் விளக்கு வர போடணும். இப்பவே டைம் ஆயிடுச்சு, ஸ்கூலுக்கு வர போகணும். நீங்க சாமி கும்பிடுங்க, நான் வரேன். போயிட்டு வரேன். சரிம்மா வரேன். நாம அர்ச்சனை பண்ணணுமே. கார்த்திக், நீ போயிட்டு அர்ச்சனை தட்டு வாங்கிட்டு வா. சரிம்மா, போ. இருங்க வரேன். ஐயோ கௌதம், இலக்கியா கை கொடுங்க, கை கொடுங்க. ஐயோ எதுக்கு ஜானு? ஐயோ என்னப்பா இது? நாம வந்து ஒரு பிளான் போட்டுட்டு வந்தோம், கார்த்திகையும் பிரியாவையும் மீட் பண்ண வைக்கணும்னு. ஆனா இங்க கடவுளே நம்மளை விட சூப்பரா ஒரு பிளான் போட்டுட்டார்ல. இங்க கார்த்திக் பிரியாவை பார்த்துட்டான், பிரியா வந்து கார்த்திக வந்து காப்பாத்துறா, கார்த்திக் வந்து பிரியாவோட காயத்துக்கு தண்ணி ஊத்துறான். அடடடடடா, இதெல்லாம் பாக்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஆமா அத்தை, எல்லாமே அப்படியே மேஜிக் மாதிரி நடக்குது. ஆமா, ஏன் சொல்ல வரேன்னா, என்னைக்குமே ஜிப்பா போடாத கார்த்திக் இன்னைக்கு போட்டுட்டு வரான். அதுல தீ பிடிக்குது. அந்த தீய பிரியா பார்த்து அணைக்கிறா. ஒவ்வொன்னுத்துக்கும் என்ன ஒரு கோஇன்சிடென்ஸ் இல்ல? எப்படியோ
ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர்க்கறதுக்கு முதல் ஸ்டெப்ப சக்சஸா எடுத்து வச்சாச்சு. ஆமா ஏன்பா, இதே சந்தோஷத்தோட நம்ம அர்ச்சனையை பண்ணிடலாம். ஆ. தோ கார்த்திக் வந்துட்டான். அண்ணா வா 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 எல்லாத்தையும் வா, உள்ள வாங்கியா? போலாம். சரி, வா, கொடு. போய் அர்ச்சனை வா, பண்ணலாம். வாங்க வாங்க. கார்த்திக், வா வா வாப்பா. வா. வாங்க ஜானகியம்மா. ஆ. யார் பேருக்கு அர்ச்சனை? கார்த்திக், ஆயிலை நட்சத்திரம், கடகராசி. ஓம் முத்தமிழ் வடிவே ஆமா. முதல்வா போற்றி. ஓம் ஆ, அகத்தியருக்கு தொட்டுக்கோப்பா. அருளி ஆண்டவா தொட்டுக்கோப்பா. போற்றி. ஓம் அமரரை காத்த அன்பா போற்றி. ஓம் அருணகிரி பாடி அமலா போற்றி. ஓம் அழகர் மலையில் அருள்வாய் போற்றி. ஓம் ஆறுமுகம் கொண்ட ஆதவா போற்றி. ஓம் ஆண்டி போலவே கொண்டாய் போற்றி. ஓம் ஆறுபடை கடவுளே, பிரியா எங்க எல்லாருக்கும் பிடிச்சு போச்சு. அவ கார்த்திக்கு துணையா வந்தா அவன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். நீதான்பா அதுக்கு அருள் புரியணும் முருகா. கடவுளே, அஞ்சலி கிட்ட இருந்து கார்த்திகை காப்பாத்தணும்னா பிரியா சீக்கிரமா எங்க வீட்டுக்கு மருமகளா வரணும். இந்த கல்யாணத்தை எப்படியாவது நடத்தி வைப்பா. அதிகாலை மழைதானா அவனோடு இனி நானா, இது நான் கேட்ட காலங்கள் தானா, இதிகாசம் இதுதானா இவளோடு நடந்தேனா, இந்த மாயத்தில் நானும் விழுந்தேனா. ஏங்க உங்க கையை காட்டுங்க. எதுக்கு? காட்டுங்க சொல்றேன். வெண்ணிலவு சாரல் நீ, வீசும் குளிர் காதல் நீ. இலக்கியா, சாமிக்கு பூஜை பண்ணா பூ கொடுப்பாங்கல்ல, அத கொண்டு போய் பிரியா கிட்ட கொடுத்துரு. சரிங்க சரியா? அப்பா கடவுளே. அத்தை, ஆ? கௌதம், கார்த்திகை காணோம். ஆ? எங்க போனா? இங்கதானே நின்னு சாமி கும்பிட்டுக்கிட்டு இருந்தான். எங்க போனா? பாவி. அத்தை, கௌதம், அங்க பாருங்க. ஆ? ஆ? அடப்பாவி. ம், தீ புண்ண அதுவா குணமாயிடும்னு விட்டுறக்கூடாது. அப்புறம் இன்ஃபெக்ஷன் ஆயிடும். ம். காயமான இடத்துல மஞ்சளை தடவி விட்டா உடனே சரியாயிடும். நிஜமாவா சொல்றீங்க? ஆமாங்க. மஞ்சள் ஆன்டிபயோட்டிக்னு உங்களுக்கு தெரியாதா? அந்த சாமி கிட்ட இதை பார்த்ததும் உங்க கையில பட்ட தீக்காயம் தான் ஞாபகம் வந்தது. அதான் மஞ்சளை உங்க கையில தேய்ச்சி விட வந்தேன். பாதி நீயே என் பாதி நீயே, நீ இல்லாமல் நான் ஏது கண்ணே. அத்தை, நீங்க பிரியாவுக்கு பூ தான் கொடுக்க சொன்னீங்க. ஆனா கார்த்திக் மங்களகரமா மஞ்சளே கொடுத்துட்டான். பாரேன், கார்த்திக் பிரியாவை பார்த்து கொஞ்ச நேரம் தான் ஆச்சு, அதுக்குள்ள எவ்வளவு சந்தோஷமா இருக்கான். ஒருவேளை அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவன் வாழ்க்கை முழுக்க சந்தோஷமா இருப்பான் இல்ல? கரெக்டா சொன்ன ஜானு. ஒரு பொண்ணோட உண்மையான அன்புக்கு கார்த்திக் இவ்வளவு நாளா ஏங்கிக்கிட்டு இருந்தாங்கிறது இப்பதான் புரியுது. உடனே கையை கழுவிடாதீங்கன்னு. ம், சரிங்க, ரொம்ப தேங்க்ஸ். நான் கிளம்பவா? உயிரின் உள்ளே உணர்வை தொலைத்து காந்தமாக என்னை ஈத்து ஈர நெஞ்சு சாந்தம் செய்யும் மாய நீயடி. கொஞ்சி கொஞ்சி மிஞ்சும் அண்டை வீசும் Bye. காற்றாய் மோகம் செய்த உன்னில் என்னை விரயம் செய்யும் மேயும் நானடா. என் விரலுந்த கரங்கள் வருடி காதல் செய்யும், உன் விழியின் நினையை நாடி மேவிச் செல்லும். கடலின் ஓரம் உன் அருகில் நானும், நம் விழிகளின் ஓரம் விட்டு பிரியாதென்றும். இவங்க ரெண்டு பேரையும் பார்க்கும்போது எனக்கு சந்தோஷத்துல அப்படியே ரெக்க முளைச்சிருச்சு. சீக்கிரமா இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். ஏன்பா, என்னோட ஆசை நிறைவேறும் தானே? ஆ?
பாத்தீங்களா அத்தை? மணி அடிக்குது. மணி அடிக்குது. கண்டிப்பா நடக்கும். முருகா. அத்தை வாங்க அத்தை, போவோம். போலாம். போலாம் 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 போ. ஒரே ஃபேமிலி தான், ஆனா ஒரே ஃபேமிலி கிடையாது. இவளுக்கு டேஸ்ட் இல்லனா வேஸ்ட். சாருக்கு டேஸ்டியா இருந்தா மட்டும் போதுமா? ஹெல்தியாவும் இருக்கணும். சமையல் சுவையா இருக்கணும், ஹெல்தியாவும் இருக்கணும். ரெண்டும் வேணும்னா ஒண்ணுதான். காடியா கடல் எண்ணெய். வாசமா, சுவையா, ஹெல்தியா காடியா கடல் எண்ணெய். நமக்கு ரொம்ப அவசியமான குட் கொலஸ்ட்ரால் தரும் மூஃபாவோட காடியா கடல் எண்ணெய். ரெண்டும் வேணும்னா ஒண்ணுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.